சார் சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் வந்து ரொம்ப வருது. ஆமா சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கிறாங்க. ஆமா அதுக்கு வந்து கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வந்து வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன? சார், நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் ஒரு திருடன் பேசுவோம். ஸோ இந்த இந்த டைலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார் இவன் என்ன அறிவுமதின்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனை ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவர். இவன் வந்து அவன் லாக் ஆயிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவனை அப்ப நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீங்க ஒரு நாள் தானடா நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம். அந்த தத்துவங்கள் லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். கரெக்ட் சார். நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போறீங்க? எதை பத்தி சொல்லுங்க, எந்த இதுல கான்ட்ரவர்சி சொல்லுங்க. டைட்டிலும் சரி, படத்துல வந்து நீங்க உள்ள டைலாக்டும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பேனர்ல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்குறேன். அதான் ஒரு விஷயம், இதுல கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. ஒரு அதான் என்னன்னா காலத்தோட குறியீடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில போடுறாங்க. எனக்கு வந்து அந்த தூக்கில போடுறப்ப அந்த தூக்கில போடுறதுக்கு பேரலா ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர்ல நடந்த 72 அக்டோபர்ல நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதுல 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸா படிக்கிறப்ப ஓகே இந்த நாள்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு குறியீடு, அவ்வளவுதான் நாள் குறியீடு சார். தயால் சார், அதே மாதிரி படத்துல டக்கு புக்குன்னு கர்புகா சிவா பாட்டுலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதுல எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லா படத்துலையுமே கரெக்டா அந்த பெட்ரூம் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகா எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்துல எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்குறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடிச்ச படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா? இல்லைன்னு இருக்கு, ஆனா பாட்டுல கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். ரெண்டு விஷயம் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்காரு, அதை இருக்காரு பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்கள் கீழ்ச்சிட்டீங்க சார் அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துனா ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன் ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளோ ரத்தம் பீரிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன், ஸ்கேல் வச்சிருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டாரு, சார் கையில் ஏதாவது ஒன்றுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்கள் குத்துனீங்கன்னு மக்களுக்கு கம்மியாக இருக்கும். என் படத்தில் எனக்கு வேணாம்.
எனக்கு சென்சார் ஆஃபீஸர்ஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனால் எனக்கு கட் பண்ண, ஏன்னா எனக்கு சொல்ல வர விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமாக இருக்கணும். அந்த ரத்தம், அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்துலையும் அது எவ்வளவு ஒரு ஸ்கேல்ல என்ன அளவுல காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த போஸ்டரை பத்தியும் ஒரு கேள்வி. இப்ப விஜய் காலமா இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமா இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் போடுறீங்க, உங்க பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவ்வளவு மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லயும் நிறைய டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது. நீங்க தினமணியை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்ல, எனக்கு இதுல இருந்து எடுத்தது சார், அது நெட்ல இருந்து எடுத்தது. அதுல ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அது ப்ராமினென்ட்டா எதுல அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தினமணி இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அதர்வைஸ் எனக்கும் தினமணி ஹீரோ சார், வெற்றி சார், அவ்வளவுதான். எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல. அப்புறம் அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? இல்ல, யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதுல 4 நாள் வந்துட்டு போவோம். சார் ஒரு நாள், சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிளான்டா நடந்ததுனால கரெக்டா ஆர்கனைஸா பண்ணாரு. நான் எதுவும் பிளான் பண்ணல. டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவலில் சொல்லுவார், இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவாக சொல்லியிருப்பாரு. நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டிங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பலை. என்னுடைய பார்வை அது. என்னுடைய பார்வையும் இதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்ல மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களோட பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்துல நான் ப்ரொடியூஸ் பண்றேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்துல சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசரு, நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு தான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எண்டட் அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து அதை என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் நடந்துதான் இருக்கு. ஸோ நாங்கள் இதுதான் படத்துலையும் பேசுறோம். என்னன்னா ஒரு மரண தண்டனைன்றது வந்து என்ற குற்றத்தையும் தடுத்துறாரு சார். இந்த விஷயமானது சினிமாவில் எடுத்து பேசுறது இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 67 தொடர்ந்து பேசுறோம். மிருத்யு தண்டில் ஆரம்பிச்சு விருமாண்டியில கமலஹாசன் பேசாதது கிடையாது. ஒரு டாக்யூ டிராமாவை ஆரம்பிச்சு அது எல்லா ஜாலும் போகும். பட் இன்னை காலகட்டத்தில் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இதை கொண்டு போய் ஒரு கோர்ட் ரூம் டிராமாவில் சொருகிடுறோமா? இதனோட கான்டெக்ட்டை புரிஞ்சுக்காம ஒரு கோர்ட் ரூம் டிராமாவாகவே இந்த மாதிரியான ஒரு சீரியஸான விஷயத்த அனலைஸ் பண்ணி கடைசியில் ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறோமான்ற ஒரு வருத்தம் இருக்குல்ல? இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா இதை வந்து இன்னைய காலகட்டத்துக்கான கதையா வைக்கல. இதை வந்து நான் வந்து 72க்கு நான் பீரியடா சூஸ் பண்ணதுக்கு ரீசனே என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு மரண தண்டனை பற்றி ஒரு டிஸ்கஷனாக தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் சார், எந்த கருவை பற்றி எந்த காலகட்டத்தில் யார் வேணாலும் பேசலாம் சார். ஓகேங்களா? அப்போ விருமாண்டில வந்து இதை பற்றி பேசுகிற விதம் வந்து வேற. நான் பார்க்குறேன், எனக்கு விருமாண்டின்னு தெரியும். இவருடைய படம் இருக்கு இல்லைங்களா சார், நம்ம சார் இறந்து போயிட்டாருங்களே, ஜனார்தன் சாருடைய படம் விஜய் சேதுபதி சார் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இதில் என்ன பேச மறந்தாங்களோ, இதில் என்ன பேச தவறுனாங்களோ அதை நான் இதில் பேசியிருக்கேன் சார். சமீப காலமா இந்த பாலியல் வழக்குகள் வந்து ரொம்ப வருது. ஆமா, சிறுமிகளை கூட ரொம்ப கற்பழிக்கிறாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பா மரண தண்டனை வேணும், அப்படின்னாதான் வந்து வராது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒருத்தன் உள்ள போயிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகாம திருப்பி அவங்க அம்மாவே கொன்னான், அவனுக்கு ஒரு மரண தண்டனை வந்தா திருப்பி அது நடந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் இதுல இந்த சிறுமிகள் இதுல மரண தண்டனை வேணுமா வேண்டாமா, உங்களோட கருத்து என்ன சார்? நான் சிறுமிகள் பலாத்காரத்தை விட்டுட்டு நீங்க ஓவராலா என்கிட்ட கேட்டா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரானவன். நான் சொல்லிட்டேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் வந்து மரண தண்டனைக்கு எதிரான. நான் எங்க பர்ஸ்பெக்டிவ் என்னது மாறுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து கல்கட்டாவில் நடக்கிற அந்த வயலன்ஸு, ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ், அது எல்லாம் நோன் வயலன்ஸு. நோன் வயலன்ஸில் ஒரு முஸ்லீமு
ஒரு 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 ஹிந்து பொண்ணை வந்து ஷூட் பண்ணிடுறான், கன்ல ஷூட் பண்ணிடுறான், அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்றப்ப அவன் ஒரு பர்ஸ்பெக்டிவ் சொல்றான். இப்போ நான் கதையா சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? நடந்த ஹிந்து முஸ்லீம் கலவரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு ஹிந்து பெண்ணை வந்து சுட்டு கொன்றான், இதான் கதை. அவன் 23 வருஷம் கழிச்சு ஒரு கதை சொல்றான் சார். அந்த பர்ஸ்பெக்டிவ் என்ன தெரியுங்களா? 9 பேர் நாங்க போனோம், அந்த பொண்ணு முன்னாடி வந்தா, எப்படி இருந்தாலும் சாவடிக்க போறோமே, அதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சுட்டு அப்புறமா சாவடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க 9 பேரும். 8 பேரும் ஒருத்தன் அப்போஸ் பண்றான். நம்மளோட நீ சாவடிக்க நான் ரெடி, நீ இவளை சாவடிக்கணுமா, ஒரு ஹிந்து அவளை நான் சாவடிக்கிறேன்னு நீ சொல்ல, சாவடிக்கிறேன். கற்பழிப்புன்றது நம்ம அஜெண்டாவிலே கிடையாது, அது குற்றம்னு சொல்றான் அவன். இவங்க 8 பேரும் உனக்கு விருப்பம் இல்லையா, தனியாக போய் நில்லு, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அவன் உறுதலை இதை சொல்றான், முடிச்சுட்டு வரோம் வேலையன்னு சொல்றாங்க. அப்ப இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணை ஷூட் பண்றான். 8 பேர். இது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் 23 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியுது. இந்த பர்ஸ்பெக்டிவ் நிறைய குற்றத்துல இருக்கும்ல, அந்த சான்ஸை வந்து நிறைய விஷயங்களை நான் சொல்ல, அது எப்படி தெரியல, ஒரு ஹிடன் விஷயமா நிறைய இருக்கும் சார். ஒவ்வொரு குற்றத்துக்கும் பின்னாடி நம்ம 2 விஷயம் பேசுவோம் சார். ஆட்டோ சங்கருடைய இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸிகியூஷன் இருக்குல்ல, ஆட்டோ சங்கர் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் அதுல பின்னாடி இருந்தவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாராவது வந்தாங்களா? ஓகே, வீரப்பனுடைய எக்ஸிகியூஷன், நம்ம எக்ஸிகியூஷன் பேசுவோம், என்கவுண்டர்ஸ் எக்ஸிகியூஷன் இல்லைங்களா, எக்ஸிகியூஷன். வீரப்பன் மட்டும்தான் குற்றவாளியா? ஒரு பொலிட்டீஷியன் வெளில வந்தானா, ஒரு பியூரோக்ராட்ஸ் வெளில வந்தானா? இல்ல. ஸோ எப்பவுமே ஒரு குற்றத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அது எதுவுமே அனலைஸ் பண்ணாம ஒருத்தவனை மட்டுமே நம்ம குறி வைக்கிறோம், அவனுடைய மனநலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து நான் கண்டிப்பா திணிக்கல, நான் திரும்ப சொல்றேன், நான் இதை திணிக்கவே இல்லை. என்னுடைய கருத்தை சொல்லி ஆப்போசிட்ல இன்னொரு கருத்தையும் நான் வச்சிருக்கேன்.